ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். வணக்கம். இறந்தவர்களுடைய படங்களை வீட்டில் எப்படி மாட்ட வேண்டும் என்கிறத பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானே எண்ணம்பலத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நம்மளுடைய வீடுகளில் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்மோடு வாழ்ந்தவர்கள், அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இருக்கும். இறப்பிற்கு பிறகு அவர்களை நாம் வழிபடக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. இறந்தவர்களை ஏன் வணங்க வேண்டும்? வணங்குவதனால் என்ன நன்மை கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கை பாதையை சுபிட்சமாக மாற்றுவதற்கு இறந்தவர்கள் வழிபாடு உதவி செய்யுமா? அதை எங்கு வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும்? பூஜை அறையில் வைத்தா நல்லதா? சமையல் கட்டில் வச்சா நல்லதா? குழந்தைகள் படுக்கை அறையில் வைக்கலாமா? இல்லை நம்முடைய படுக்கை அறையில் வைக்கலாமா? மாடிப்படிக்கு அடியில் வைக்கலாமா? இருட்டான அறையில் வைக்கலாமா? கண்ணாடி கிராக்காக இருக்குது, பழுப்பாக இருக்குது, உடஞ்சி போன மாதிரி இருக்குது, அதை வச்சு கும்பிடலாமா? அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்படி எண்ணற்ற கேள்விகள் நிறைய இருக்குது. அதற்கு பதில் இந்த வீடியோவிலே இருக்குது. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை முதலில் வணங்கி மகிழ்கிறேன். யாருக்கெல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை தாய் தந்தையரையும் என் தாய் தந்தையராக எண்ணி வணங்கி மகிழ்ந்து, இப்போ நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ அப்படின்னு தான் வேதமே ஸ்டார்ட் பண்ணுது. மாத்ரு என்றால் பெண், பித்ரு தேவோ அம்மா அப்பா, ஆச்சாரியன் அதாவது நம்முடைய குருமார்கள், அதற்கப்புறம்தான் நம்முடைய தாய் தந்தையர்கள், இறந்து போனவர்கள். இவ்வளோதான் லாஜிக். இதிலே வேதமே சொல்லிடுச்சு. அப்போ நம்ம வணங்கலாமா? தாராளமாக வணங்கலாம். சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தான் சார் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். எங்கள் அப்பா அம்மா தான் என்னை வளர்த்தாங்க, என்னை ஆளாக்குனாங்க, என்னை இன்றைக்கி ஒரு மனுஷனாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு நல்ல நடமாட்டத்தோடு இருக்கேன். இன்றைக்கி நான் பெயர் புகழோடு இருக்கேன், அந்தஸ்தோடு இருக்கேன். நான் ஏன் சார் பூஜை அறையில் வைக்கக்கூடாது? என்ன இப்போது சாமி போட்டோ எவ்வளோ நாள் சார் ஆயிடுச்சு? புகைப்படங்கள் 200 ஆண்டுகள் தான் ஆகுது. நீங்கள் என்ன சார் எந்த உலகத்தில் இருக்கீங்க? இன்னமும் இப்படியே பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸு வரும். அவர்களுக்காக நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். கடவுளுடைய மின்னூட்டம் என்பது வேறு, இறந்தவர்கள் என்பது வேறு. இறந்தவர்களுடைய ஃப்ரீக்வன்சி என்பதை நாம் எங்கே வைக்கணும்? அவர்கள் நம்மளோட குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள். நம்முடைய அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்தவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸு, குடும்ப சூழல், ஒரு வழி வேதனை, ஒரு அசிங்க அவமானம், சந்தோஷம், துக்கம், கவலை, ஆசைகள், இதோட எதிர்பார்ப்போடு அந்த பூமியில் எல்லாரும் 100% முழுமையாக வாழ்ந்துட்டு போயிட்டோம் இல்லையே. அப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நிறைய பேர்கள் இந்த பூமியை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. அப்போ அவங்க வாழும் பொழுது அவங்கள் எண்ணங்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவோட அப்பா, என்னுடைய தாத்தா, அவருடைய பாட்டன், இந்த 3 தலைமுறையினுடைய தொகுப்பு தான் நான். இப்போ எங்கள் அப்பா மகிழ்ச்சிகரமாக ஒரு கார் வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இல்லை ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படின்னா, என் ஜாதகத்தில் எங்கள் அப்பா ஆயுளுக்கு பிறகு அதுக்கப்புறம்தான் நான் அந்த வீடு வாங்க முடியுது, நான் ஒரு கார் வாங்க முடியுது. இதெல்லாம் நம்மளுடைய பித்ரு கணக்கு. அதனால் எங்கள் அப்பாவோட ஆசையை எப்படியாவது என் விதை என் மகன் மூலியமாவது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன்னு அவருடைய எண்ணத்துக்கு வலிமை உண்டு. அதனால் எண்ணங்கள் எப்பொழுதுமே அழியவே அழியாது. அதனால் பல பேருக்கு கூட பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒன்று இருக்குது. ஒரே மாதிரி தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கேட்ட வாசனா மலம் அப்படின்னு பேர். அப்போ நாம் போன பிறவியில் எதை விட்டோமோ அதைத்தான் திருப்பி தொடர்கிறோம். இது ஒரு சக்கரம், இது ஒரு சக்தி மையம், இது ஒரு ஆசை மையம், கனவு மையம்.
இப்போ மனுஷன் திரும்ப திரும்ப பிறக்கிறான். அதான் ஆதிசங்கரர் சொல்கிறார், புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப தூரம் போனோம்னா அது சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிடுவோம். ஸோ அப்போ மனிதனுக்கு ஆசை இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது? அவன் மகன் மேலே, மகன் மேலே, மக வீட்டு பேரை மேலே தான் ஆசை இருக்குது. அப்படி அவர்கள் மலஜலாதிகளோடு பிறந்திருக்காங்க, மலஜலங்களோடு பிறந்திருக்காங்க. இவங்க எப்படி? இவங்களை ஹாலில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்கள் அப்பா ரெஸ்பெக்டட் பர்சன் தான், நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கோ பூஜிக்கிறதுக்கோ உங்களுக்கு தகுதி இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்லலை சார். சில கடவுள்களை மந்திரம் சொல்லி வழிபடுகிறோம். மந்திரம் சொல்லும் போது அதனுடைய வேவ் லென்த்து பிரபஞ்சத்திலேருந்து கிரகிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் அப்பாவோட வேவ் லென்த் வேறு, உங்கள் கடவுளுடைய வேவ் லென்த்து வேறு. அப்போ யாரை எங்கு எப்படி வைத்தால் இந்த 2 பலனையும் நாம் அடைய முடியுங்கிறத முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேன் சொல்லியிருக்கிறாங்க சார், அவ்வளோதான். இப்போ பூஜை அறையில் சுவாமி படங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை அறையிலே கூட இறந்தவங்க படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, வெவ்வேறு விதமான ஓசைகள், வெவ்வேறு விதமான சப்தங்களை எழுப்போம். அதை ஒரு ஸ்ருதி லயம் அதுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அது இசையாக கேட்க முடியுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது கடவுளுடைய அருளை பெறுவதற்கு கடவுளை வணங்கி கொள்வோம், விளக்கேற்றுவோம், எல்லாம் செய்வோம். சரி, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன் அங்கே வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் ரீசன் சொல்கிறேன். உங்கள் அப்பா எப்பொழுதுமே உறவுகளோடு கலந்து மகிழ்ந்து வாழ்ந்தவர். அவர் பூஜிக்கக்கூடிய மனம் உங்களுக்கு ஹிருதயத்தில் உண்டு. ஆனால் அவர் எங்கே இருக்க விரும்புகிறாருன்னு கேட்கணும்ல. இப்போ ஒருத்தருக்கு என்ன விரும்பி சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்டு அவருக்கு கேட்டதை கொடுத்தா அதுக்கு பேர் அன்பு. கேட்காததை கொடுத்தா அன்பு தொல்லை. உங்கள் அப்பா ஹாலில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. என் பிள்ளைகள்லாம் நான் அகால மரணம் அடையக்கூடாது, நோய் வந்து கொண்டு போயிடக்கூடாது, நான் தான் போயிட்டேன் அப்படின்னு நோய்க்குரிய உலகம் தெற்கு திசை. தெற்கு திசை நோய் உலகத்தை காட்டுகிறது, இறந்தவர்களின் உலகத்தை காட்டுகின்ற திசை. அப்போ இறந்த அந்த தெற்கு வடக்கு சுவற்றில் தெற்கு திசை பார்த்து படமாட்டோம், அவ்வளோதான். அதுவும் உயரமாக மாட்டிக்கிட்டு பூ போடுறதுக்கோ முடியல இல்லை, அதுக்காகலாம் இல்லை. நம்ம போகும்போது கண்ணில் பார்க்கணும், அதுக்காக நிலைக்கு மேலே தான் மாட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஹாலில் வடக்கு ஜோத்தில் நல்லா டெய்லி போன உடனே பார்க்கணும் அந்த இறந்தவங்க படம். என்ன சார் சொல்லும்? அது பேசும் சார். சார் பேசும். அப்படியே கண் பார்வையில் கிரகங்களுக்கு பார்வை இருக்குது, அந்த இறந்தவர்கள் படங்கள்லேயும் பார்வை வரும். அதனால தான் சொல்கிறாங்க, அழுது மாதிரி இருக்கிற படத்தை வைக்கக்கூடாது. கோபமாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, அந்த படத்தை வச்சு கும்பிடக்கூடாது சார். அகால மரணம் அடைஞ்சிட்டார் சார், அவர் படத்தை வைக்கக்கூடாது சார். அப்போ என்ன சார் செய்யலாம்? உங்கள் அப்பாவை ஒரு லைன் ஆர்ட் பண்ணி அதை வச்சு கும்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு படம் வரைந்து அதை கும்பிட்டுக்கலாம். அப்போ என் மகன் இறந்து போயிட்டான் சார், தண்ணியில் விழுந்து, வைக்கலாமா? நிறைய தவறு பண்ணுறாங்க. அதில் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அவர் வைங்க, அது வெளியில் ஹாலில் வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு விளக்கு போடுங்க, அவருக்கு ஒரு பூ வைங்க, அவருக்கு ஒரு காப்பி வைங்க, அவருக்கு ஒரு சாப்பாடு வைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எதை எங்கே நான் என்ன சொல்கிறேன், யாருடைய விருப்பத்தையாவது யாராவது கேட்டிங்களா? இல்லை அதையாவது நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா? சார் அந்த வீட்டில் எங்கள் முதலாளி வீட்டில் அவங்க பையன் இறந்துட்டார் சார், அதை வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் தான் சார் டாப்பில் வந்தார். நீங்களே வரலாம். அவர் எங்கே வச்சு கும்பிட்டுருப்பார்? கொஞ்ச நாள் நீங்கள் பார்க்காம இருக்கும், அதுக்கப்புறம் தவறை திருத்தி சரி பண்ணியிருப்பார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த படங்களை சாமி அறையில் வைக்கக்கூடாது. நீங்கள் சில பேர் தப்பு பண்ணுறீங்க, அது உங்களுக்கு குடும்பத்தில் பொறுத்தளவில் கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கும். இந்த அலவரிசையை சரி பண்ணி கொஞ்சம் வச்சு கும்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சார். ஒன்றும் இல்லை சார், எங்கள் அம்மா போட்டோவை இறந்துட்டாங்க, 90 வயசு. அவங்க படத்தை நான் கொண்டு போய் என் பெட்ரூமில் வச்சுட்டேன். எனக்கும் வயசு 60 and above. நான் கொண்டு போய் வச்சுட்டேன். டெய்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது சார், பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்தால் பணம் கொண்டு தான் எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேயா பார்க்கணும், அவ்வளோதான் சார். இது எனக்கு உணர்வு இருக்குது. கடந்த கால நினைவுகளை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் உடனே யோசனை பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா புராணம் பாடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், இது என்ன நம்மளுடைய லைஃப்பில்
கடந்த அவங்களுடைய கனமான வேதனை உள்ள வாழ்க்கை முறைகளுக்கு என்னை அழைச்சிட்டு போகுது. அப்போ நான் உடனே ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து எடுத்து ஹாலுக்கு வச்சதுக்கப்புறம் நான் நார்மலைஸ் ஆகிட்டேன், அனலைசிங் அண்ட் நார்மலைசிங் ஆகிட்டேன். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது, புரியுதுங்களா? அதே போல் இந்த இறந்தவங்க படங்களை எப்படியெல்லாம் வைக்கணும், நம்மளுடைய இறப்பு பெற்றோர் படங்கள் அவசியம் கும்பிட்டே ஆகணும். அப்போ நம்முடைய முழு வாழ்க்கையினுடைய சக்தியையும் இன்ப துன்பங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்க எண்ணங்கள் நினைவலைகள் வகையிலாக காற்று அலைகளில் நம்முடைய சந்ததியிற்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் நல்ல பண்பையும் அவங்கள் காரணமே இல்லாமல் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ தவறான பாதையில் போகாமல் உங்கள் அம்மாவுடைய தடுத்து ஆட்கொள்வார்கள், உங்கள் அப்பா ஆட்கொள்வார். இப்போ ஒன்று வேணால் போகும்போது அப்பா அம்மாவை கும்பிட்டு சில பேர் மண்டி போட்டு விழுந்து கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. உயிரோடு இருக்கும்போது கும்பிட்டாங்க, இறந்த பிறகு அந்த ஃபோட்டோவை கும்பிட்றாங்க. அப்போ போகும்போது இவங்க என்ன அலைகள் அங்கே போகும்போது இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் தவிப்புகள் இதுகளெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய புதுமை என்னன்னா, அந்த பித்திருக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா காக்கை வடிவத்தில் வந்து நம்ம தலையில் தட்டுறது, நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, இப்படியெல்லாம் பல சிக்னிஃபிகேட்டாக மாறுறாங்க. ஸோ அதனால் நம்முடைய முழு வம்சத்தினுடைய பாரம்பரியத்தின் அடையாளம் அடித்தளம் நம்முடைய பெற்றோர்கள், அவர்களை வணங்கணும். அவங்கள ஹாலில் கண் பார்வையில் அழகாக பட சுத்தமாக தொடச்சி விளக்கேற்றி வணங்கணும். காலையில் ஒரு பிரார்த்தனை, நன்றாக வணங்குங்கள், உலகத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிந்த ஒரே கடவுள் உங்கள் தாய் தந்தையர். அவர்களை பிரார்த்தனை செய்து விட்டு வெளியே போங்கள். அதற்கப்புறம் நமக்கு ஒரு அற்புதமான தினமும் ஒரு பிரார்த்தனை. அவங்களுடைய திதி நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு தூப தீபம் ஏற்றுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவார்கள். அப்போ தெற்கு திசை சரியான திசை, சரியான இடம், சரியான உயரத்தை தீர்மானிக்கணும். பூஜை அறையில் வைக்கக்கூடாது, குழந்தைகள் அறையில் வைக்கக்கூடாது. குழந்தை அறைகள் இருந்தால் என்ன, அவங்களுக்கு என் பேத்தி மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகம், ரைட்டு. ஆனால் அவங்களே அறியாமல் இயற்கையில் உணர்வுகள், அந்த அறை முழுவதும் அந்த குழந்தைக்கு மென்மையான மனம், கனமான கடினமான வாழ்க்கை முறைகளையும் எண்ணங்கள் அங்கே கசிய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் வாழ்க்கை, இதுதான். அப்போ படம் எப்படி இருக்கணும், முகபாவனை ஃபோட்டோவில் அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பூஜை அறையில் வைத்து கும்பிட்டு நமக்கு பணமும் நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தோம் நமக்கு ஏதோ ஒரு துக்கம் கவலை இருக்குன்னால் நம்மளுடைய பெரியோர்கள் ஆசீர்வாதத்தை சரியான இடத்துல வைக்காததான் காரணம். அதனால் நமக்கு வாழ்க்கையில் பிளானட்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் கூட எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை பிரச்சனை, வாழ்க்கையில் தடை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்தால் நாம் அகால மரணம் அடைந்தவர்கள் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும், பொழுதன்னைக்கு வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊருக்கு போனேன், அந்த பையனை அகால மரணம் அடைஞ்சிட்டான். அவன் ஃபோட்டோ வச்சு அவங்க அம்மா கும்பிட்டு பார்த்தா மெண்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்புறம் போய் அதெல்லாம் எடுத்து சிகப்பு துணியில் மடித்து வச்சுருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுங்கன்னு கைடன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சரியாகுது. அதே போல் முன்னோர்களை மதித்து வாழ்வது எதிர்கால சந்ததிற்கு நீண்ட கால நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய குணநலங்கள், குலவழி ஒழுக்கம், குலவழி மாண்பு பித்திருக்களும் நமக்கு தருகிறார்கள். உண்மையான கடவுள்கள், உண்மையான தெய்வங்கள் நம்முடைய பாரம்பரியத்தின் ஆணிவேர் நம்முடைய அப்பா அம்மா. நம்முடைய தியாகங்களால் தான் நாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறோம். சரி, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்க சுருக்கமாக சொல்லிடுறேன். பூஜை அறையில் வைக்கக்கூடாது, வடக்கு சோத்தில் தெற்கு பார்த்து வைக்கணும், படம் மங்களாக இருக்கக்கூடாது, படம் உயரமாக இருக்கக்கூடாது, படம் கோபத்தோடு இருக்கிற படம் இருக்கக்கூடாது, அகால மரணம் அடைந்தவர்கள் படங்களை வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக லைன் ஆர்ட் பண்ணி வச்சு கும்பிட்டுக்கலாம், அவங்களை பார்க்கலாம், நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். டெய்லி பிரார்த்தனை, ஒரு தீப வழிபாடு, பூக்களால் ஒரு அலங்காரம், இப்படியெல்லாம் திதி நாட்களை வணங்குதல், அவர்களை எண்ணி வாழ்தல், நமக்கு அவங்க சமயோஜிதமாக நம் உள்ளே அறிவார்ந்த சிந்தனையை, ஞானார்ந்த சிந்தனையை நமக்கு தந்து நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய பேராற்றல் இந்த உலகத்தில் கடவுளை விட நம் அப்பா அம்மா
வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் அவர்களே தெய்வங்கள், அவர்களுக்கு பிடித்த இடத்தில் வையுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.